பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லி அமெரிக்கா ஒரு ரிப்போர்ட்டை தயார்படுத்தி உலக நாடுகளுக்கு அறிவிக்கிறது. இந்த ரிப்போர்ட்டை பார்த்த உடனே பாகிஸ்தான் அப்படி அதிர்ச்சிக்கு உள்ளாகி அவங்க சொல்றாங்க, ஒசாமா பின் லாடன்னா தீவிரவாதி கிடையாது, அவர் ஒரு புனிதர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் அனுப்புறாங்க. ஒரு செய்தி. அடுத்த செய்தி, ஜெர்மனியிலிருந்து அமெரிக்காவினுடைய இராணுவ படை வீரர்கள் ஒரு 9500 பேரை திரும்ப பெற்றுக்கொள்கிறது அமெரிக்கா. அந்த மாதிரி ட்ரூப்ஸ் உலக நாடுகளிலிருந்து திரும்ப பெறும் அமெரிக்காவினுடைய ட்ரூப்ஸ் சீனாவுக்கு எதிராக நிறுத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானிலிருந்தும் அமெரிக்காவினுடைய இராணுவம் பின்வாங்குகிறது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்தார்கள். இந்த மூன்று விஷயத்துக்கும் நான்காவதாக சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்ட அந்த எல்லை விஷயம், இவைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எங்களுடைய நட்பு நாடான அமெரிக்கா எங்களுக்கே தெரியாமல் எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ஒசாமா பின் லாடனை தீர்த்து கட்டிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு மன்னிக்க முடியாத தப்பு. ஏன்னா ஒசாமா பின் லாடன் ஒரு தீவிரவாதி கிடையாது, அவர் ஒரு புனிதராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் ஒசாமா பின் லாடனை வளர்த்து விட்டது அமெரிக்காவாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறுகிறார் ஒசாமா பின் லாடன். அவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய எல்லாருமே விரும்புகிறார்கள். ஸோ அந்த ஒரு தினம் 2011 ஆண்டு வருகிறது. ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானுக்குள்ளேயே வந்து கொஞ்சி விடுகிறார்கள் அமெரிக்கர்கள். இன்னைக்கு பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு எதிராக இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கிறதே, இதன் காரணமாக பாகிஸ்தானுடையவும் அதே மாதிரி அமெரிக்காவினுடைய அந்த உறவு விரிசலுக்குள் வருமா என்று கேட்டால் இது வந்துவிட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆப்கானிஸ்தான்லேருந்து என்னுடைய ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே நான் திரும்ப எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. ஒரு 3 வருடங்களாக இருந்தாலும் என்னுடைய ராணுவ வீரர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெரிய அளவில் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணம் இருக்கிறது. தாலிபன்கள் கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம், எங்களுக்குள் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்துவிட்டது, தாலிபன்கள் அமெரிக்க வீரர்களையோ அமெரிக்க வீரர்கள் தாலிபன்களையோ தாக்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு உடன்படிக்கைக்கு வருகிறார்கள். அதே தாலிபன்கள் யாரை தாக்கலாம்? ஆப்கானிஸ்தானின் வீரர்களை தாக்கலாம். இப்போ ஆப்கானிஸ்தானும் தாலிபன்களும் ஒரு பேச்சுவார்த்தையில் வரப்போகிறார்கள். இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சங்கடமாக இருக்கிறது. இதெல்லாம் வேறொரு அரசியல். ஆனால் இதில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டை வந்துவிட்டது அப்படின்னு சொல்லும்போது அந்த நிலைமையை சமாளிக்க அமெரிக்காவுக்கு பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு தேவைப்பட்டது. இப்போது பாகிஸ்தான் அவர்களுக்கு தேவை இல்லை. பாகிஸ்தான் சீனாவுடன் நெருக்கம் காண்பிக்கிறது. பாகிஸ்தான் சீனா எக்கனாமிக் காரிடோர் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர், சிபெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வழியாக மிகப்பெரிய அளவில் 2 நாடுகளும் நட்பாக இருக்கும்போது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் அமெரிக்கா ஈடுபடுகிறது. ஒரு பக்கம் நம்ம இப்படி பார்க்கும்போது இதற்கு வேறொரு பக்கமும் இருக்கிறது. சீனாவினுடைய ஒரு செய்தித்தாள் ஒரு செய்தியை வெளியிடுகிறது. அமெரிக்கா பல நாடுகளை சீனாவுக்கு எதிராக திருப்புகிறது. இதன் காரணமாக அமெரிக்கா செய்ய நினைக்கும் சில செயல்களை செய்ய போகிறார்கள். உதாரணத்திற்கு ஜப்பான், இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜப்பான், இந்தியா வழியாக சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா விரும்புவதாக சீனாவின் ஊடகம் சொல்கிறது. அதே அமெரிக்கா ஊடகம் எப்படி சொல்லுது? ஜப்பான், இந்தியா வழியாக அமெரிக்காவை எதிர்ப்பதற்கான, அமெரிக்காவின் நட்பு நாடுகளை எதிர்ப்பதற்காக சீனா முயல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 2 வல்லரசுகள், சீனா, அமெரிக்கா, இந்த இருவரும் மோதிக்கொள்வதற்காக இப்போது பலவிதமான உலக அரசியல் என்பது அப்படியே கொஞ்சம் விதத்தில் நகர்த்தப்படுகிறது என்பது நமக்கு தெளிவா தெரியுது. அதனுடைய ஒரு படி தான் ஜெர்மனியில் இருக்கிற எங்களுடைய ராணுவ வீரர்களை நாங்கள் திரும்ப பெற போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பு கொடுத்தவங்க இன்னைக்கு அதே அறிவிப்பை அப்படி திரும்ப பெறும் ராணுவ வீரர்களை நாங்கள் இந்தியாவுக்கு சாதகமாகவோ இல்லாட்டி ஜப்பானுக்கு சாதகமாகவோ எங்களுடைய நாட்டுக்கு எதிராக யாராவது குரல் கொடுத்தால் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக எங்களுடைய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த சீனா இந்தியா, சீனா ஜப்பான் பிரச்சனையை உலக அளவு பிரச்சனையாக மாற்றி சீனா அமெரிக்கா என்கிற 2 வல்லரசுகள் மோதுவதற்கு தயாராக மாறிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு கட்டத்தில் தான் இப்போ சீனாவும் அவர்களுடைய காயை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடன் அவர்களுடைய எல்லை பிரச்சனை. இந்த எல்லை பிரச்சனை முடிந்ததா அப்படின்னு கேட்டா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இது ஜஸ்ட் பிகினிங், இப்போதுதான் தொடங்கி இருக்கு. சரி, இது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இருக்கே அப்படின்னு கேட்டா 1962 மிகப்பெரிய ஒரு யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தில் இந்தியாவுக்கு தோல்வியாக இருந்தாலும் அதன் பிறகு பல நேரங்களில் சீனா இந்தியாவின் நிலத்தை அபகரிக்க நினைக்கிறது. 5 ஃபிங்கர் கான்செப்டா இருக்கட்டும், அப்படி இல்லையா அவங்களுடைய எல்லையை பாதுகாப்பது அப்படிங்கிற பெயரில் நம்முடைய எல்லைக்குள் வந்து அது அவர்களுடைய நிலப்பரப்பு என்று சொல்வதாக இருக்கட்டும், சீனாவினுடைய அடாவடித்தனம் நீண்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு செய்தியை பாருங்களேன்.
2013வது வருடம் சீனாவினுடைய PLA பீப்புள் லிபரேஷன் ஆர்மி இந்தியாவின் எல்லைக்குள் வருகிறார்கள். அதாவது அவங்களுடைய எல்லையிலிருந்து கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்தியாவின் எல்லைக்கு வருகிறார்கள். இந்த இடத்தை என்ன சொல்லுவாங்கன்னா டெப்சாங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சீனாவினுடைய போஸ்ட் கரகோரம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்ல இருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது தான் இந்த டெப்சாங் ஏரியா. இந்த டெப்சாங் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு ட்ரை ஜங்ஷன். சீனா, பாகிஸ்தான், இந்தியா மூன்று நாடுகளும் மூன்று நாட்டு எல்லைகளும் சேரும் ஒரு இடம் தான் இந்த டெப்சாங் ஏரியா, அப்படி இல்லைன்னா அதை சுற்றி இருக்கும் ஏரியா. இந்த ஒரு வழியாகத்தான் இந்த DSDBO அப்படிங்கிற ஒரு ரோடு போடுறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அந்த DSDBO ரோடை, அந்த சாலையை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்பது சீனாவினுடைய கனவாக இருக்கிறது. இந்தியா மட்டும் அந்த 255 கிலோமீட்டர் நீளமுள்ள DSDBO ரோடை போட்டுட்டாங்கன்னா இந்தியாவினுடைய அந்த ஒரு பிரசன்ஸ் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கும். சீனா பாகிஸ்தான் CPEC அப்படின்னு சொன்ன பாருங்க, சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடோர், இது வர்றது எல்லாமே இந்த வழியாகத்தான். இந்த டெப்சாங் ஏரியா அப்படின்னு சொல்றோம் பாருங்க, இந்த ஒரு வழியாகத்தான். ஸோ DSDBO ரோட நம்ம போட்டுட்டோம்னா பாகிஸ்தான், சீனா இவர்கள் ஃப்ரீயா நம்முடைய எல்லையில் சுற்றி வர முடியாது. இதற்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக 1962 அந்த யுத்தம் வந்தது அப்படின்னு சொன்ன பாருங்க, அந்த நேரத்தில் உலகிலேயே மிக உயரமான ஒரு விமான ஓடுதளம் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த விமான ஓடுதளம் தான் டவுலட் பெக் ஓல்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் DBO என்று அழைப்பார்கள். ஸோ இந்த விமான நிலையத்தை குறிவைத்து தான் இப்போது சீனா அவர்களுடைய ராணுவ வீரர்களை மாற்றியிருக்கிறது. ஸோ ராணுவ வீரர்கள் அப்படின்னா எத்தனை இடங்களில் இப்போது அவர்களுடைய குறியை, சீனாவினுடைய ராணுவ வீரர்கள் எத்தனை இடங்களில் இருக்கிறார்கள் என்றால் 4 இடம். நல்லா கேட்டுக்கோங்க. கால்வான் பள்ளத்தாக்கு, பாங்காங் சோ அப்படிங்கிற அந்த ஏரி, அடுத்ததா ஹாட் ஸ்பிரிங் என்கிற ஒரு இடம், 4வதாக இந்த DBO அப்படி இல்லைன்னா டெப்சங் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 4 இடங்கள் தான் அவர்களுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இந்த 4 இடங்களிலும் சீன ராணுவம் அத்துமீறி நுழைந்து விட்டால் லடாக் சீனாவின் பக்கம் சென்றுவிடும். ஸோ இந்த டெப்சாங் ஏரியா அப்படின்னு சொன்னோம், அப்படி இல்லைன்னா இந்த DBO அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அது இருப்பதனால் நமக்கு என்னென்ன லாபங்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஸாய்ச்சின் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அப்படி இல்லைன்னா இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஏரியா, நம்ம ஒரு எல்லைக்கோடை சொல்றோம்ல, அந்த எல்லைக்கோடுக்கு பேரலா ஒரு ரோடு இருக்குன்னா அது இந்த DSDBO ரோடு தான். ஸோ இந்த DSDBO ரோடு நம்மகிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மூவ்மெண்ட்டை, சீனாவினுடைய மூவ்மெண்ட்டை எப்படி வேணாலும் இந்தியாவால் தடுக்க முடியும். அதை தடுப்பதற்காகத்தான் சீனா பல வழிகளில் 2013 21 நாட்கள் இந்த பிரச்சனை ஓடியது. அந்த 21 நாட்களுக்கு பிறகு பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் அந்த ஏரியாவை விட்டு 5-6 டெண்டை சீன வீரர்கள் அமைத்தார்கள். இந்திய வீரர்கள் பதிலுக்கு அந்த டெப்சாங் ஏரியால டெண்ட் அமைக்கிறாங்க. இது எல்லாமே நடைபெற்றது. இதெல்லாம் எதை பாதிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை பாதிக்குது. 1993வது வருடம் இந்தியாவும் சீனாவும் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறார்கள். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்ல மினிமமா நம்ம படைகளை வைக்க வேண்டும், ரொம்ப கூடுதலா வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. ஆனா இன்னைக்கு சீனா மட்டுமே நம்முடைய இந்திய எல்லைகளில் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை குவித்திருப்பதாக சொல்கிறார்கள். அதே அளவுக்கான ராணுவ வீரர்களை இந்திய ராணுவமும் குவித்திருக்கிறது. இது மினிமம் ஃபோர்ஸ் கிடையாது, இது ஒரு மேக்சிமம் ஃபோர்ஸ். நிறைய விதமான ஆர்டிலரி கன்ஸா இருக்கட்டும், டேங்கா இருக்கட்டும், T-90 அப்படிங்கிற நம்முடைய டேங்கா இருக்கட்டும், நாமும் நம்முடைய படையையும் விமானப்படையையும் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இந்த ஒரு இடத்தில், ஒரு ஜியோ பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம், சீனாவினுடைய ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். 2013, 1993 இப்படி பல நேரங்களில் அவர்கள் இந்த இடத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் உங்களுக்கு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் அவர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தை, இந்த ஒரு சிச்சுவேஷனை உலக அரசியலாக மாற்ற நினைக்கிறது அமெரிக்கா. அதற்கு உறுதுணையாக பல நாடுகள் சேர்கிறது. ரஷ்யாவும் இங்க கொஞ்சமா நமக்கு பேக்ட்ராப் அடிச்சாங்க அப்படிங்கறத நம்மளால நல்லா உணர முடியுது. S-400 அப்படிங்கிற மிசைல் ஆக்சுவலா 2020 அவங்க டெலிவரி தந்திருக்க வேண்டும். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, COVID-19 கொரோனா வைரஸ் வந்துருச்சு, ஒரு 5 மாதங்கள் தாமதமாகி விட்டது, அதன் காரணமாக 2 வருடங்கள் இந்த S-400 கிடைப்பதில் உங்களுக்கு தாமதம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராஜ்நாத் சிங் மெயினா ரஷ்யாவுக்கு போனதுக்கு ரீசனே அந்த S-400 அப்படிங்கிற ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான். ஸோ ரஷ்யா நம்ம நாட்டுடன் நட்புறவை பல நேரங்களில் பாராட்டி
இருக்கிறது. ஆனா இந்த நேரத்தில் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையே இருக்கும் அந்த நட்பு ரஷ்யாவின் கண்களை மறைக்கிறது. அது மட்டும்தானா? ரஷ்யாவுக்கு எதிராக பல உலக நாடுகள் திரும்பி இருக்கும் அந்த ஒரு நேரத்தில் சீனா தான் ரஷ்யாவை காக்கும். பணமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஆயுதங்களாக இருக்கட்டும், சீனா ஒரு முக்கியமான நாடாக இருக்கிறது. இந்தியாவும் ரஷ்யாவுடன் நிறைய விதமான டீலிங் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால சீனாவுக்கும் ஆதரவு கொடுக்க முடியாம, அதே நேரத்தில் இந்தியாவுக்கும் ஆதரவு கொடுக்க முடியாம ரஷ்யா கொஞ்சமா அவங்களுடைய நியூட்ரல் நிலைமையில நிற்கிறார்கள். அப்படி இருக்கும் இந்த ஒரு தருணத்தில் இந்தியாவுக்கு அடுத்ததாக உதவி செய்ய வரும் ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ். ரஷ்யா நம்மை விட்டு விலகி செல்ல செல்ல பிரான்ஸ் நம்முடைய அருகில் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பற்றி விரிவாக வேறொரு பதிவில் பார்த்து விடலாம். ஸோ நாளைய பதிவு என்ன? ஏன்னா சாட்டர்டே அட்லீஸ்ட் 2 பதிவு வருங்க. ஷியூராக சொல்கிறேன், 2 பதிவு வரும். ஒரு பதிவு சைக்காலஜிக்கல், அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ், நம்மளை சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்ல, அதனுடைய 2வது பாகம் வரப்போகிறது. அடுத்த ஒரு காணொளி என்ன வேண்டும், உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவியுங்கள். நான் சொன்ன மாதிரி தான், பார்க்கும் நபர்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா டிஸ்லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எவ்வளவு லைக் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காகத்தான். போன தடவை ஒரு வீடியோவில் சொல்லும்போது எவ்வளவு லைக் வந்திருந்தது? கிட்டத்தட்ட 35,000க்கும் மேற்பட்ட லைக்ஸ் வந்திருக்கு. ஸோ கொஞ்சமா உங்களுடைய ஆதரவை லைக்ஸ் வழியாக காண்பியுங்களேன். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.